வாழ்க்கை என்னும் படகை ஓட்டிச் செல்லும் படகோட்டிதான் ஆசிரியர். கரை சேரும் வரை, அவனின் நிலை மாறும் வரை பொறுப்பாய் இருப்பவர், சிறப்பாய் நடப்பவர். மாணவர்கள் என்னும் திரைப்படத்தை சிறப்பாய் இயக்கி சிறந்த திரைப்படத்தை உருவாக்கியதற்காக விருது பெறுபவர் ஆசிரியர். வெள்ளி விழா எடுக்கும் வரை உடனிருந்து துணை செய்பவர். உருண்டு கிடக்கும் பாறாங்கல்லை உளிகொண்டு செதுக்கி சிற்பமாக்கும் சிற்பி ஆசிரியர். நேர்த்தியான சிலை தோன்றும் வரை சிரமமின்றி செதுக்குவார், அற்புதத்தை நிகழ்த்துவார். பயணிகள் என்னும் மாணவர்களை சரியான பாதையில் கூட்டிச் செல்லும் ஓட்டுநர்தான் ஆசிரியர். அவரவர்க்குரிய நிறுத்தம் வரும் வரை பேருந்தை நிறுத்த மாட்டார். அறியாமை என்னும் நோயினை கல்வி என்னும் மருந்தின் மூலம் குணப்படுத்தும் சிறந்த மருத்துவர் ஆசிரியர். பிணி தீரும் வரை பணி செய்தே தீருவார். திசை மாறி செல்பவனை சிறு தண்டனை மூலம் நல்வழிப்படுத்தும் காவல்துறை அதிகாரி ஆசிரியர். அற்புதங்கள் செய்யும் மந்திரவாதிகள்தான் ஆசிரியர்கள். சவுக்கு மரத்தை சந்தன மரமாக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு. தகரத்தை கூட தங்கமாக்கும் தாரக மந்திரம் அவர்களிடம் உண்டு. பஞ்சை கூட பட்டாய் மாற்றும் பரமசக்தியும் அவர்களிடம் உண்டு. அனைத்திற்கும் மேலாக பிள்ளையின் பசியறிந்து பாலூட்டும் அன்னைதான் ஆசிரியர். மாணவர்கள் என்னும் பிள்ளைகளின் அறிவு பசியை அறிந்து அவரவருக்கு தேவையானதை அள்ளித்தரும் அன்னையே ஆசிரியர். ஆசிரியர் அன்னையாகவும் மருத்துவராகவும் சிற்பியாகவும் ஓட்டுநராகவும் இயக்குனராகவும் காவலராகவும் தன்னை உருமாற்றிக்கொள்ளும் சக்தி படைத்தவர்கள். ஓட்டு போட்டு நாட்டின் விதியை மாற்றும் முதல்நிலை வாக்காளர்களை உருவாக்குவதே நம் ஆசிரியர்கள்தான். அதனால்தான் தேர்தல் பணியில் கூட ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஏன், நாட்டை ஆளும் தலைவன் கூட முன்னாள் மாணவனே. ஒரு தலைவனை உருவாக்கிய பெருமை அவன் ஆசிரியருக்கே. ஒரு ஆசிரியராய் இதை கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு பிரியமுடன் பிரியா.